எத்தனை பேர் இந்த புக்கு வாங்கிட்டீங்க? 100 நாளில் வேதத்தை வாசித்து முடிக்கிற கை தூக்குங்க, நல்லா தூக்குங்க. மற்றவங்கெல்லாம் ரொம்ப ஜோம் பண்ணுறீங்க போல, கை கீழே போட்டுருங்க. நல்லா ஜெபிச்சிருப்பீங்க. இதை வாங்கணுமா வாங்க வேணான்னு. கண்டிப்பாக ஆண்டவர் வந்து வாங்குன்னு தான் சொல்லியிருப்பார். வாங்காதன்னு சொன்னது கர்த்தராக இருக்க மாட்டார், பிசாசாக தான் இருக்கும். அப்போது இது வந்து 100 நாளில் பைபிளை படிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை சபையாக நம்ம எடுத்து செய்கிறோம். இந்த திட்டத்தை நம்ம எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து செய்ய போகிறோம். சரிங்களா? அதனால் நீங்கள் எல்லோரும் எனக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். என்ன கிஃப்ட்டு? எதுவும் வேணாம், இதுதான். இதில் உங்கள் பேர் போட்டு உங்கள் ஃபோன் நம்பர் போட்டு நீங்கள் எந்த லெவல் முடிச்சிங்கன்னு சொல்லி காமிச்சு நீங்கள் எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுங்க, நான் உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுப்பேன். அதனால் நமக்கு 130 நாள் இருக்குது. அந்த 130 நாளுக்குள்ளே வேகமாக உட்காந்து படிச்சிடலாம். எவ்வளோ நேரம் ஆகும் பாஸ்டர் அப்படின்னா 4 லெவல் வேறு இருக்குது பாருங்கள். காஸ்பிள்ஸ், அதாவது சுவிசேஷ புஸ்தகம், சங்கீதம், நீதிமொழிகள் வந்து ரொம்ப சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு, உங்களுக்கு இல்லை. சண்டே ஸ்கூல் இருக்கலாம். அதுக்கப்புறமா நியூ டெஸ்ட்மென்ட், சாம்ஸ், அது கூட சண்டே ஸ்கூல் தான், உங்களுக்கு இல்லை. ரொம்ப சின்ன பிள்ளைங்க படிக்கிறது. அது கொஞ்சம் நடு மையத்தில் இருக்கவங்க, அது வந்து பழைய ஏற்பாடு, சுவிசேஷ புஸ்தகங்கள், சங்கீதம், நீதிமொழி. உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன், உங்களுக்கு வந்து இருக்கிறதுலே மேலானதை கொடுத்துருக்கேன். முழு வேதாகமம். எத்தனை பேர் சந்தோஷம்? ஆமாம், மேலானதை கீழானவைகள் அல்ல, மேலான லெவல் 4. நீங்கள் 4வது மாடியில் நிற்கணும். எல்லோரும் நல்லா படித்து அட்டகாசமாக நீங்கள் தேரணும். அதுக்காக இது ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம். இதில் நீங்கள் உங்களோட ஆர்வத்தை காட்டுங்க. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு பாருங்கள். கண்டிப்பாக இன்றைக்கி வெளியே போகும்போது குடும்பத்துக்கு ஒன்றல்ல, ஒவ்வொரு உயிருக்கு ஒன்று, ஒவ்வொரு நபருக்கு ஒன்று. யாராவது உங்கள் வீட்டில் எனக்காக அம்மா சாப்பிட்ருவாங்க, நாங்கள் சாப்பிட்றது இல்லைன்னு சொல்கிற மாதிரி யாராவது வந்திருக்கீங்களா? எல்லோரும் அவங்கவுங்களுக்கு தானே சாப்பிட்றீங்க. அதே மாதிரி மனுஷன் 40 நாள் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கு அது தேவை. என் ஒய்ஃப் நல்லா படிப்பாங்க பாஸ்டர், நாங்கள் படிக்கிறத பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு. நீங்களும் படிக்கணும், எல்லோரும் படிக்கணும், எல்லோரும் வசிக்கணும். எவ்வளோ நேரம் ஆகும்? ஃபுல் பைபிள் படிக்கணும்னா 100 நாளில் எவ்வளோ நேரம் நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால், மொத்தமாக 40 நிமிஷம்னு சில பேர் என்கிட்ட வந்து சொன்னாங்க. வாசிக்க ஆரம்பித்தவங்க என்கிட்ட சொன்னாங்க, ஒரு நாளைக்கு 40 மினிட்ஸ் ஆகுது பாஸ்டர், கொஞ்சம் ஸ்லோவாக வாசித்தா 50 நிமிஷம் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஸோ இந்த 50 மினிட்ஸ் எப்படி பிரிக்கலான்னு சொன்னால், காலையில் ஒரு 20 நிமிஷம், மதியானம் ஒரு 10 நிமிஷம், சாயங்காலம் ஒரு 20 நிமிஷம், ராத்திரி படுக்கணும் 20 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா 100 நாளில் பைபிளை வாசித்து முடிச்சிடலாம், 100 டேஸில். இதில் 2 பேருக்கு தான் விதிவிலக்கு. என்னென்னா, இந்த காலைல 20 நிமிஷம், சாயங்காலம் 20 நிமிஷம், நடுவில் 10 நிமிஷம்லாம் கொடுக்க முடியாத அளவு நான் தேசத்தின் பிரதம மந்திரியாக இருக்கேன், அவங்களுக்கு வந்து விதிவிலக்கு. நம்ம சர்ச்சில் யார் இருக்காங்களோ தெரில, அந்த பிரதம மந்திரியாக இருக்கேன் பாஸ்டர், அதனால் நான் வந்து எனக்கு பண்ண முடியல அப்படின்னு. அது மாதிரி முப்படை தளபதியாக நான் இருக்கேன், நாட்டினுடைய பாதுகாப்பை இரவு பகலாக கண்காணிச்சிட்ருக்கேன். அந்த 2 பேருக்கு மட்டும் தான் விதிவிலக்கு, மற்றவங்க எல்லாம் படிக்கலாம். யாராவது இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா உங்களுக்கு விதிவிலக்கு கொடுத்துட்றேன், மற்றவங்களுக்கு யாரும் விதிவிலக்கு கிடையாது. அப்போ 50 நிமிஷம் ஒரு நாளைக்கு கொடுக்கறது பெரிய கஷ்டம் இல்லை. காலைல 20 நிமிஷம் சொல்லுங்கள், மதியானம் 10 நிமிஷம், ராத்திரி 20 நிமிஷம் கொடுத்தா பைபிள் வாசித்து முடிச்சிடலாம். ஆண்டவருக்கா 20 நிமிஷம் கூட கொடுக்க முடியாதா? கொடுக்கலாம் இல்லையா? காலைல எழுந்து 20 நிமிஷம் உட்காந்து வாசித்துருங்க, மதியானம் 10 நிமிஷம், சாயங்காலம் 20 நிமிஷம், அவ்வளோதான். படிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், டெய்லி படித்து முடிச்சிடலாம். அதனால் குடும்பமாக எல்லோரும் படிக்கணும். டெய்லி பெற்றோரும் செக் பண்ணுங்கள், பிள்ளைங்க பெற்றோரை செக் பண்ணுங்கள். லேட்டாக இருக்கிறவங்கள கொஞ்சம் தூண்டி விட்டு எல்லோரும் படிக்க வச்சு எல்லோரும் படிச்சுட்டு வந்துடணும். படிப்பீங்களா? படிப்போன்றவங்களும் ராமின்னு சொல்லுங்கள். கர்த்தர் நல்லவர். கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் முகத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். கிறிஸ்மஸ் அன்றைக்கி எல்லோரும் என்னை பார்த்து இதை கொடுத்துட்டு போகணும். இதுதான் கிஃப்ட்டு. இதை கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பேன். இது கொடுக்க மாட்டேன், வேறு கொடுப்பேன். வேறு உங்களுக்கு நல்ல ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுப்பேன். உங்களை எல்லாரையும் நான் நேசிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் வளரணும்னு விரும்புகிறேன். கர்த்தருக்குள்ளே நம்ம பலப்படணும்னு வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரா. ஹல்லேலூயா.